ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 21வது நாள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினப்பாங்க. பட் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்க. பட் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் எப்படிலாம் பூஜை பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா சாமி ரூமில் தான் ஏற்றணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் இதை வாசலில் கூட ஏற்றலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூம் கூட எடுத்துக்கிட்டு உங்கள் ரூம் இப்போ ப்ரைவேட் ரூம் இருக்குன்னா ப்ரைவேட் ரூமில் கூட ஒரு டேபிளில் நல்ல மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கனக்குள்ளே குட்டியாக ஒரு கோலம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த 5 விளக்கு ஏற்றலாம். இல்லையா எங்களுக்கு தனியாக 5 விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ மினிமம் எல்லா இடத்துலையும் 2 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, இந்த 2 விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம். 5 விளக்கு தான் கட்டாயமாக ஏற்றணுமா அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் நம்ம விருப்பம் தான். இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னு நம்ம மனசார நினச்சிக்கிட்டு அதில் ஏற்றுறோம். நம்மளால் முடிஞ்சது நல்லெண்ணெய், நெய் அந்த மாதிரி எது கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம நெய்யோ நல்லெண்ணெய் விட்டோ நம்ம ஏற்றலாம். இப்போ 5 விளக்கு ஏற்ற முடியாது, எங்கள் வீட்டில் நான் 2 விளக்கு ஏற்றுறேன், அதை தான் மெயின்டைன் பண்ணி ஏற்ற முடியும் அப்படின்னும் போது அந்த 2 விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இல்லையா நான் 5 விளக்கு ஏற்றுறேன், பட் சாமி ரூம்னு எங்களுக்கு தனியாக இல்லை, ஹாலில் இருக்குது, எல்லோரும் தூங்கும்போது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னும் போது தனியாக நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோ இல்லை நீங்கள் தாராளமாக கீழே கூட வச்சு பண்ணலாம். ஒரு பிளேட்டில் அந்த விளக்கை வச்சு வைங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கோலம் போடணுமா வாசலில் அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க. கோலம் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு அந்த ஏரியா நல்ல பாதுகாப்பான ஏரியா அப்படின்னா தாராளமாக நீங்கள் 3 மணிக்கு போய் வாசலில் கோலம் போடலாம். இப்போ சப்போஸ் நிறைய திருட்டு பயம் இருக்குது, ஆள் நடமாட்டம் என்ன சொல்கிறது, பக்கத்தில் வீடு இல்லை, எதுவும் ஒன்றுனா பாதுகாப்பாக இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்க்ளூடிங் நானே அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். பகல் நேரத்தில் தான் நான் போய் போடுவேன். ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் நான் கோலம் போடுவேன். என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் வாசலில் தெளித்து கோலம் போடுவேன். ஆனால் டெய்லி வாசல் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மறக்காமல் செய்யுங்க. பட் அந்த நேரத்தில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நம்ம துளசி செடி இருந்தாலோ இல்லை நம்ம சாமி பூஜை ரூம்லேயே கீழே குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் தப்பு கிடையாது. அதே மாதிரி வாசலை திறந்து வைக்கணுமா அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. இப்போ திருடர் பயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கதவை பூட்டிட்டு தான் கும்பிடுறேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ணிகிட்டே நீங்கள் சாமி கும்பிடலாம். கடவுள் இந்த வழியாக தான் வருவார் அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. அவர் எந்த ஒரு குட்டி ஒரு தூசி அளவுக்கு ஒரு இடம் கிடச்சா கூட கடவுள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஐயோ கடவுள் வாசக்கதவை திறந்து வச்சா தான் கடவுள் உள்ளே வருவாரா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப் வேணும்னு தான் கடவுளை வேண்டுறோம். நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து எதுவும் ஒன்று நமக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்மளே ஒரு ஆபத்தை தேடி போக வேண்டாம். அதனால் கதவை பூட்டியே நீங்கள் சாமி கும்பிடலாம். அதே மாதிரி குளிக்கணும், கண்டிப்பாக குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களால் உடம்பு முடியுது அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்கலாம், இல்லைன்னா மேலுக்கு குளிங்க. இல்லை எங்களுக்கு அந்நேரத்தில் குளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கை கால் கழுவிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் தாராளமாக. சுத்தமாக இருக்கீங்க மீன்ஸ் இப்போது கறி சாப்பிடாம நீங்கள் நல்லா சுத்தமாக இருக்கீங்க வீடே அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும்ல ஐயோ நம்ம இதோட சாமி கும்பிடக்கூடாதுன்னு. ஸோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கோங்க, மேலுக்கே குளிச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளி செவ்வாய்க்கு தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடியலன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கூட தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நம்ம தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்களால் ரொம்ப முடியல, நான் தூங்கினா தான் எனக்கு அடுத்த வேலை செய்ய முடியும், எனக்கு தூக்கம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே விளக்கேற்றின உடனே தூங்கிட வேண்டாம். இப்போ ஒரு 5 o'clock 5:30 வரைக்கும் நீங்கள் இருந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6க்கு மேலே 6:30க்கு மேலே கூட நீங்கள் தூங்குங்க. ரொம்ப முடியாது எனக்கு வேலைக்கு போகணும் ஒர்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அந்த விளக்கெறிகிற நேரத்தில் நீங்கள் தூங்க வேண்டாம். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த 3:30 to 5:30 நீங்கள் உங்களை ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. என்ன வேணுமோ அதை வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டிக்கோங்க. அந்த பவர்ஃபுல்லான டைம் 3:30 to 5:30. அதனால தான் அந்த நேரத்தில் முழிச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம். அதை தான் இந்த விளக்கு மூலமாக நம்ம கேட்குறோம்.
அதனால் 3:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அடுத்து 11-12 மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ நீங்கள் தூங்கலாம். பட் வந்து விளக்கு ஏற்றிட்டு உடனே போய் படுத்துற வேண்டாம். விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா வந்து உங்கள் வேலையை அடுத்து ஒரு 1 hour கூட நீங்கள் வந்து என்ன வேலை இருக்கோ அதை பாருங்கள். ஏதாவது படிக்கிற வேலை இருந்தால் படிங்க, இல்லை ஏதாவது ஒர்க்குக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணுங்கள். ஏதாவது சமையலுக்கே கூட ப்ரிப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, கிட்ஸுக்கு குக் பண்ணுறது இருந்தாலோ கூட பண்ணுங்க. அதே மாதிரி தூங்கவே கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. தூங்குனா கடவுள் வீட்டுக்கு வர மாட்டாரா அப்படி நம்மளை ரொம்ப வருத்திக்கிட்டு தூக்கத்தை இது பண்ணால் நிறைய பேத்துக்கு தலைவலிக்கும். அடுத்த வேலை ஓடாது, ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், அப்படியே இது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தூக்கம் வந்தால் தாராளமாக தூங்குங்க. ஆனால் அந்த விளக்கேற்றின உடனே தூங்க வேண்டாம், சரியா? ஸோ இதனால தான் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. தூங்கலாமா தூங்கக்கூடாதானே. அந்த பவர்ஃபுல்லான டைம் 3:30 to 5:30ங்க. அந்த டைமில் தான் நம்ம தூங்கக்கூடாது. மற்ற டயத்தில் நம்ம தூங்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஏன் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து அந்த டயத்தில் 5 மணி வரைக்கும் முழிச்சிட்டிங்கல்ல, அப்போ 5 மணிக்கு மேலே அப்படியே வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக தூங்கலாம், எந்த தப்பும் இல்லை. அதான் சொல்கிறேன்ல, சாமி கும்பிடுறது அந்த டயத்தில் 3:30 to 5:30க்குள்ளே சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி ஒரு 1 hourக்கு கேப் விட்டுருங்க. அந்த விளக்கெல்லாம் எரியும்ல, ஒரு மணி நேரமாவது விளக்கு எரியும். அந்த நேரம் ஃபுல்லாக நீங்கள் ஓம் நம சிவாய சொல்லலாம். அந்த 108 தடவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லலாம். தூக்கம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தூக்கம் வருது, ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பூஜை பண்ண உடனே நமக்கு தூக்கம் வராது. ஒரு 1 hourக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக சொக்கும். நம்ம வேலை இருந்தால் வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. பட் வேலை இல்லை, எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு தான் டைம் இருக்குது, இவ்வளோ நேரம் டைம் இருக்குது, நான் தூங்கிக்கிட்டால் கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸில் போய் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாங்க. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபுமே சொல்கிறேன், இந்த 1 hour கேப் இருக்குது, நான் இந்த கேப்பில் தூங்கிட்டா எனக்கு அடுத்து தலைவலி இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. இது ஒன்றும் அவ்வளோ இது பண்ணிக்க தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை நம்மளை. நீங்கள் தாராளமாக வந்து 3:30க்கு எழுந்திரிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டு 5:30 6:30க்கு மேலே கூட நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1 hour ஒரு குட்டி நேப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து தப்பு கிடையாது. என்ன சொல்கிறது, சாமி குத்தம் மருமா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் தூங்கிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டா வந்து விளக்கேற்றக்கூடாது. நான்வெஜ் இப்போ முன்னாடி நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா நைட்டே வந்து வீடெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. காலையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. காலையில் எப்போவுமே க்ளீன் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவே கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாசல்லாம் உங்களால் கோலம் போட முடியும், சேஃப்டியான பிளேஸ்னால் முன்னாடி நாளே அதை க்ளீன் பண்ணி நல்லா மாப் போட்டு வச்சுருங்க. காலையில் லைட்டாக ஒரு கிளாத் வச்சு அதை வைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோலம் போடுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ கோலம்லாம் போடுறீங்கன்னா அதை உட்காந்து ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்து நம்ம போடுறதுக்குள்ளே அதுவே ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கரெக்டாக அந்த 5:30 அந்த டைம்குள்ளே ஏற்றிடலாம். உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்னாலும் ஒரு 1/2 hour 1 hour கழித்து நீங்கள் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த பவர்ஃபுல்லான டைமில் நீங்கள் முழிச்சு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேச போகிறீங்க, அவ்வளோதான். அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நம்ம அதுதான் ரெகுலராக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான தான் அந்த விளக்கேற்றுற ஒரு விஷயமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 48 days 21 days வரைக்கும் நம்ம பண்ணோன்னாலே இது ரெகுலர் ரொட்டீன் ஆகிடும். அந்த டைமில் நமக்கு அலாரமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்திரிச்சிருவோம். ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது 21வது நாள் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நான் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.